காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ நல்லபடியாக போயிட்டு சாயங்காலம் வர்றப்போ சளியை கொண்டு வந்த கதை தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்தது. காலையில் தலைக்கு குளிக்காதடான்னு சொன்னேன். கேட்காம தலையை குளிச்சுட்டு அவசரமாகவும் துடைக்காமலும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு. சாயங்காலம் வர்றப்போ மூக்கை உறிஞ்சிக்கிட்டே வர்றாரு எங்கள் துறை. அதனால் எப்போவுமே சளி வந்ததும் ஒரு நாள் இல்லை கூடனா 2 நாளில் சரி பண்ணணுன்னு தான் நான் பார்ப்பேன். அதுக்காக நான் கையில் எடுக்கிற ஆயுதம் என்னன்னு தெரியுமா? ஆவி பிடிக்கிறதும் ரசமும் தான். அதில் இன்றைக்கி செஞ்ச ரசம் என்னென்னா நெல்லிக்காய் ரசம். மேக்ஸிமம் நெல்லிக்காய் ரசம் தான் செய்வேன் இந்த சளி பிடிச்சிட்டா குழந்தைங்களுக்கு. இந்த ரசத்தில் புளி எதுவும் சேர்க்க மாட்டேன். புளிக்கு பதிலாக நெல்லிக்காவே புளியாக யூஸ் பண்ணுவேன். அதில் இருக்கிற புளிப்பு தன்மையே போதும். மற்றபடி ரசத்துக்கு போடுற எல்லா ஜாமானும் போட்டு நல்லா ரசம் வச்சாச்சு. அவருக்கு நைட்டுக்கு ரசம் வச்சு சாப்பாடு வச்சு நல்லா சாப்பாட்டில் நிறையா ரசம் ஊற்றி சைடில் ஒரு ஆம்லேட்டை வச்சு சாப்பிட கொடுத்தாச்சு. இதே மாதிரி நாளைக்கு காலையில் ஒரு தடவை, காலையில் இல்லை மதியமும் ஒரு தடவை இது மாதிரி பண்ணி கொடுத்துட்டோன்னா சரியாயிடும். கூடவே ஆவியும் பிடிச்சிருவோம். இப்படி தான் போல் போயிட்டுருக்கு.